குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 4/4/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6 மணி 10 நிமிடம். திதி இன்று அதிகாலை 3 மணி 46 நிமிடம் வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் காலை 11 மணி 30 நிமிடம் வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. நாம யோகம் அதிகாலை 5 மணி 4 நிமிடம் வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் மாலை 3 மணி 1 நிமிடம் வரை கரசை கரணம், பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6 மணி 9 நிமிடம் வரை மரண யோகம் இருக்கு. அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12 மணி 30 நிமிடம் முதல் 1 மணி 30 நிமிடம் வரை, மாலை 6:30 7:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 11 மணி 30 நிமிடம் வரை விசாகம், பின்பு அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். விருச்சிக ராசிக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, சுப முகூர்த்த நாள். மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு வாய்ந்தது. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டு போங்க, வேற எதுவும் வேண்டாம். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம். மீன லக்னம். லக்னத்துக்குள்ளே சுக்கிரன், புத பகவான், சூரிய பகவான், திருக்கணிதப்படி சனி பகவான், ராகு பகவான் இணைந்திருக்கிறார்கள். ரிஷபத்தில் குரு பகவானும் மாந்தி பகவானும், மிதுனத்தில் சந்திர பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான். வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜோதிட அடிப்படை வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு ஆரம்பிக்கப்படும். சேர விருப்பம் உள்ளவர்கள் சேரலாம். மாதம் 1000 ரூபாய் தான். காலையில 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் வகுப்பு நடக்கும். சேர விருப்பம் உள்ளவர்கள் இது படிக்க எழுத தெரிஞ்சா போதும், தமிழ் படிக்க எழுத தெரிஞ்சா போதும், எல்லாருமே கத்துக்கலாம். இதுக்கு வயது வரம்பு இதெல்லாம் தேவைன்றதெல்லாம் கிடையாது. சரிங்களா? சரி, வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? வெள்ளிக்கிழமை என்றால் சுக்கிரனுடைய ஆதிக்கம், அதாவது கலைத்துறை, நாட்டத்துடனும் அதே மாதிரி அடுத்த இனத்தவர், எதிர்பாலினத்தவரை கவரும் இயல்புடனும் இருப்பார்கள். பேச்சால் மற்றவர்களை தன்வயப்படுத்தி வேலைகளை செய்து முடிப்பார்கள். குடும்ப உறவுகள் இவருக்கு உறுதுணையாக இருக்கும். சுகவாசிகளாக இருப்பார்கள். பொறுமைசாலியாக தென்பட்டாலும் சில நேரங்களில் கோபம் கொள்வதும் உண்டு. சிந்தனை மற்றும் செயல் ஆகியவற்றில் நிதானமாக இருந்தாலும் அசட்டு தைரியம் இருக்கும். மற்றவரின் மனதை புண்படுத்தக்கூடிய அளவிற்கு கேலியும் கிண்டலும் கலந்து பேசிவிடுவார்கள். இவர்கள் எந்த காரியத்திலும் லாப நஷ்டத்தை ஆராய்ந்து பார்த்து செயல்படும் இயல்பு உடையவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர். இவர்களுக்கு ஆன்மீக குறிப்பு என்னவென்றால், வெள்ளிக்கிழமை அதிகாலையில் மல்லிகை பூக்கள் கொண்டு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அஷ்டகம், ஸ்ரீ லலிதா திரிசதி ஆகியவற்றை பாராயணம் செய்து அம்பிகையை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும். அதே போல பால், பழம், கல்கண்டு, தேன் இதெல்லாம் நெய்வேத்தியம் செய்யலாம். நெய்வேத்தியம் செய்வது மிக விசேஷம். முக்கியமான விஷயங்களுக்கு வெள்ளை நிறத்தில் ஆடை அணிந்து சென்றால் வெற்றி நிச்சயம். வெள்ளியன்று வரக்கூடிய சுக்கிர ஓரை மிக நன்மையான காலமாகும். இவர்களுக்கு அந்த நேரத்தில் ஆன்மீக வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும். இவர்களுக்கு வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் இவர்களை வணங்குங்க. ராஜராஜேஸ்வரி அஷ்டகத்தை படிங்க. லலிதா திரிசதின்னு ஒண்ணு இருக்கு,
அதை பாராயணம் செய்யுங்க, அம்பிகையை வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருப்பீர்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வரவு நிறைந்த நாளாக இருக்க, கணவன் மனைவிடையே நல்ல அந்யோன்யம் இன்னைக்கு அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்லாம் அனுகூலமாக அமையும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். சிந்தனையில தெளிவு ஏற்படும். தகவல் தொடர்பு துறையில ஆதாயம் அடைவீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் தன வரவு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய செயல்கள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கும். தடைப்பட்ட தன வரவுகள்லாம் கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில மதிப்பு மரியாதை ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல மேன்மை உண்டாகுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். செயல்பாட்டுல ஒரு புதிய அனுபவம் மேம்படும். உங்களோட இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் இன்றைய தினம் நல்ல ஆதாயமும் கிடைக்கின்ற நாளாகவும் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, அரசு வழியில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும். மனதில் ஒரு புதிய சிந்தனைகள்லாம் மேலோங்கும். ஆதாயகரமான முயற்சிகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள். குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் வந்து விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். கடன் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இன்னைக்கு இருங்க. வேலையில அலட்சியமின்றி செயல்பாடு இருக்க வேண்டாம். இன்னைக்கு ரொம்ப நிதானத்தோட அதாவது முக்கியமா வேலையில மட்டும் உத்வேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். புதுமையான செயல்ல ஆர்வம் ஏற்படும். இன்றைய நாள் உடலில் இருந்து வந்த அசதிகள்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, அழகு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள், இந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், அப்புறமா மேக்கப் போடுறவங்க, இந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். மறைமுகமான சூழல்ல நல்ல ஒரு வருமானம் வரக்கூடியதாக இன்னைக்கு இருக்கும். உங்களோட இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களிடம் ஏற்படும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வங்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமாளிக்க மனப்பக்குவம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். வெளியூர் தொடர்பான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் சாதகமாக அமையும். இன்றைய நாள் எதை செய்தாலும் தன்னம்பிக்கையோடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்கள்லாம் ஆதரவாக செயல்படுவார்கள். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை உயர்த்துங்கள். அதே மாதிரி உடலில் இருந்து வந்த சோர்வெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி அடைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும்.
அதே போல இழுபறியான செயல்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. புதுவிதமான ஒரு நகை மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்ற நாளாக இருக்க. வியாபாரத்தில் சில நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்றைய நாள் துணிவோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் விலகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இன்னைக்கு ஏற்படும். வியாபாரமாகட்டும் இல்ல தொழிலாகட்டும், அதுல தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உறவுகள் வழியில ஒத்துழைப்புகளாய் ஏற்படும். நீங்க செய்கின்ற முயற்சியில நல்ல வெற்றி கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு அமையும். நெருக்கமானவர்கள் மூலம் ஒரு புதுவிதமான ஒரு அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இதுவரைக்கும் இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாம் இன்னைக்கு முடிவுக்கு வருகின்ற ஒரு நாளாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. எதிர்பாரா சில உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோட இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடகு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கலை என்ற ஒரு சில விஷயத்துக்கு இன்னைக்கு முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும். வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வர்த்தகத்துறையில புதிய அனுபவம் ஏற்படும். தடைபட்ட வேலைகளை செய்து முடிக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். தேவையற்ற பேச்சுகளை இன்னைக்கு குறைத்து கொள்ளுங்கள். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். இன்றைய நாள் புகழ் கீர்த்தி மேம்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சந்திராசம் இருக்கிறதுனால எல்லா செயல்களிலும் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். புதிய முயற்சிகள்லாம் இழுபறியாக தான் இன்னைக்கு இருக்கும். சின்ன வார்த்தை பேசும்போது கூட கொஞ்சம் கவனமா பேசுங்க. அப்படி இல்லைன்னா மனக்கசப்பை ஏற்படுத்தும். அரசு சார்ந்த காரியத்துல ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் ஒரு குழப்பங்கள் உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். வேலை ஆட்களால் அலைச்சல்கள் ஏற்படும். எதிலும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்ய வேண்டியது அவசியம். விநாயக பெருமானை வழிபாடு பண்ணிட்டு போங்க. அனுஷ நட்சத்திரக்காரர் இன்னைக்கு சந்திராசம் இருக்கு, ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க தான் இன்னைக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் பொறுமை தேவை. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து நடந்தால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மனதில் விரும்பிய காரியத்தை நினைத்தபடியே இன்னைக்கு செய்து முடிச்சிருவீங்க. குடும்பத்துல சந்தோஷமான ஒரு சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படும். பண விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. உத்தியோகத்துல நல்ல ஒரு மேன்மையான வாய்ப்புகள்லாம் உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். வேலையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் நல்ல ஒரு நலமான ஒரு நாளாகவும் சுபமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள்.
பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எதிர்பாரா சில உதவிகரம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதன் மூலம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. பிள்ளைகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். பூர்வீக சொத்துல நீங்க எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். சகோதரர்கள் அனுகூலமாக இன்னைக்கு நடந்து கொள்வார்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளா விலகம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் விலகும். ஆராய்ச்சி சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் உடலில் இருந்து வந்த சோர்வெல்லாம் விலகி இன்றைய தினம் நன்றாக இருக்கின்ற ஒரு நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, மேல்நிலை கல்வி தொடர்பான விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். புதுமையான செயல்பாட்டுல ஈடுபாடு உண்டாகுகின்ற ஒரு நாள். வண்டி வாகன பயணங்களால் லாபங்கள் அதிகரிக்கும். உடல் தோற்றத்துல ஒரு பொலிவுல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாட்டுல ரொம்ப கவனத்தை வைங்க. கால்நடைகள் மூலம் மேன்மை உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். நட்பு மேம்படக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இன்னைக்கு இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.